டேய் கோபி, இங்க வாடா. என்னப்பா? அப்பாவா? 500 ரூபாய் கடனை வாங்கிட்டு 6 மாசமா காணாம போயிட்ட. கண்ணில் பட்ட கூப்பிட்டா அப்பாங்கிறியா? என்ன கொழுப்பா? நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கானே. இப்ப என்ன பண்றது? நான் என்ன சொல்றேன்னா மஞ்ச பையே. என்னது மஞ்ச பையா? என் பேரு வீர வெங்கட துர்கா பிரசாத். மஞ்ச பையனா கூப்பிடுறேன். ஓகே. இந்த வந்தவாசியில பேரிக்கை வைத்தவனுங்களா மெட்ராஸ்க்கு வந்து பீடா கடை போட்டு பீடா போட்டு கொடுக்குறானுங்களா? அதனால தான் நான் அந்த மாதிரி கூப்பிட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா நான் இங்கிலீஷ்ல வேணா கூப்பிட்டுமா? கூப்பிடு. கேரி பேக்ஸ். கேரி பேக்ஸ். சவுண்ட் பில் கேட்ஸ் கூப்பிடுற மாதிரி சூப்பரா தான் இருக்கு. அப்படியே இருக்கட்டும். அது சரி, 5 மாசமா உன் ஆளை பார்க்கவே முடியலையே, எங்க போயிட்ட? நான் ஒரு ரகசியம் சொன்ன யார்கிட்ட சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், சொல்லு. கோட்டமேடு நாகு தூக்கணும் தெரியுமா? கொடூரமா வெட்டி போட்டுட்டாங்க. ஸ்கெட்ச் போட்டதே நான் தான். அப்படியா? அது காளி என்ன பண்ணதில்ல? செஞ்சது காளிதான், ஆனா அதுக்கு ஸ்கெட்ச் போட்டது ஐயாடா. ஸ்கெட்ச்னா என்ன? நாம ஒருத்தனை போடுறான்னு வச்சுக்கோ. அவன் எப்ப தூங்குவான், எப்ப சாப்பிடுவான், அடிச்சா எவ்வளவு தூரத்துக்கு ஓடுவான், அடிச்சா திருப்பி அடிப்பானா, நாம குத்துனா எத்தனை குத்துல அவன் சாவான் அப்படிங்கறது இடம் பொருள் பார்த்து பிளான் பண்றதுக்கு பேர் தான்டா ஸ்கெட்ச். அட கடவுளே, ஸ்கெட்ச்னா திருப்பதிக்கு மொட்டை படுற மாதிரி ஈஸியா இருக்கும்னு தானே நினைச்சேன். இவ்வளவு கஷ்டம் இருக்கா இதுல? ஏல, வெத்தலை இருந்தா மட்டும் எல்லாராலையும் பீடா போட்டுற முடியாது. கத்தி இருந்தா மட்டும் எல்லாராலையும் கொலை செஞ்சிட முடியாது. எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் வேணும்டா, ஸ்கெட்ச். இப்ப புரிஞ்சுதா? சரி, ஒரு 500 எடு. நீ கொடுக்க வேண்டிய 500 ரூபாய் உங்ககிட்ட இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டா. என்ன நெக்கல? ஓ, ஸ்கெட்ச் போடணுமா? வேணா, வாங்கிக்க. இந்த பணத்தை எப்ப கொடுக்க போற? புதுசா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கேன். பேமெண்ட் வந்தவன கொடுத்துறேன். பேமெண்ட் வருதுன்னா எப்ப வரும்? என்னது காளியா? காளியும் இல்ல, இவனும் இல்ல. நோ, ஸ்கெட்ச் கோபி. என்ன கெட்டப் கோபி இது? அந்த காளியை கொன்னதுக்கு அப்புறம் என் ரேஞ்சே மாறி போச்சு. காளியை கொலை பண்றதுக்கு நீயே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த? இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசினா உனக்கு ஸ்கெட்ச். காளியை கொலை பண்றதுக்கு நீயே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த? இதுக்கு முன்னாடி காளியை கிட்ட காசை வாங்கிட்டு வேற யாரையோ போட்டதுல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன்னு சொன்னேன். என்னமா ஸ்கெட்ச் போடுறவங்க எங்களுக்கு ஆள் எதுவுமே கிடையாது. யாரு பணம் கொடுக்கறாங்களோ அவங்க எதிரியை போட்டுருவாங்க. இவ்வளவு கலர் ஸ்கெட்ச் பென்ஸ் மாலையா போட்டிருக்கு கோபி. இந்த ஸ்கெட்ச் பென்னுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. இதுல இருந்து கிரீன் ஸ்கெட்ச் எடுத்தா ஒருத்தனுக்கு கை போயிடும். இதுல இருந்து பிளாக் ஸ்கெட்ச் எடுத்தா ஒருத்தனுக்கு கால் போயிடும். இதுல இருந்து ரெட் ஸ்கெட்ச் எடுத்தா ஒரே அடி அவன் தலையவே எடுத்துருவாங்க. கோபி, அதான் உன் ரேஞ்ச் பெருகிடுச்சுல. எவங்கிட்டயும் லிஃப்ட் கேட்டு எதுக்காக வரணும்? ஒரு காரோ ஸ்கூட்டரோ வாங்க வேண்டியது தானே? அந்த ஸ்கூட்டர் என்னோட. அப்புறம் எதுக்கு வேற ஒருத்தன் ஓட்டுறான்? அவன் டிரைவர். ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு டிரைவர் வச்சிருக்கியா? டிரைவிங் திங்கிங் ஒரே நேரத்துல இருந்தா ஏத்த மாதிரி வர லாரி எனக்கு ஸ்கெட்ச் போட்டு. கோபி, இப்ப நான் எதுக்காக இங்க வந்தேன் தெரியுமா? இந்த வாங்கி. ஓகே, உன்கிட்ட நான் வாங்கின 500. கோபி, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? ஒருத்தன் என்ன டார்ச்சர் பண்றான். நீ அவனுக்கு ஸ்கெட்ச் போடணும். இதை அட்வான்ஸா வச்சுக்க. ஓகே, என்ன நீ சீக்கிரமா யூஸ் பண்ணிக்க. இல்ல உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு. ஓகே, எதுக்காக அடிச்சா அவன்? என்ன நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்க. இப்பெல்லாம் நம்ம ஊர்ல யாராவது பெரிய தலைகளை போட்டு தரலாம், நான் தான் ஸ்கெட்ச் போட்டேன், நான் தான் ஸ்கெட்ச் போட்டேன்னு சொல்லிக்கிறது எல்லாருக்கும் பழக்கமாயிடுச்சு. ஆக்சுவலி இவனோட ஸ்கெட்ச் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு கத்திரி ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். என்னன்னா அது? கேரி பேக்ஸ். கோபி, இந்த ரேஞ்ச் எப்படி, இந்த கார் எப்படி? நீ தானடா அன்னைக்கு ஒரு ஸ்கூட்டரோ காரோ வாங்க கூடாதான்னு கேட்டேன். அதான் வாங்கிட்டேன். அப்படின்னா இந்த செக்யூரிட்டி எதுக்கு? செக்யூரிட்டி எனக்கு கிடையாது, என் மூளை மொத்தத்துல இருக்கிற ஸ்கெட்சுங்களுக்காக. இதுக்கு எதுக்கு வெட்டி செலவு பண்ற? ஹெல்மெட் போட்டுக்க வேண்டியதானே? ரொம்ப பேசுறத பத்தி ஜோக் அடிச்சா சுட்டு பொசிக்கிடுவேன். அண்ணா அண்ணா, அதெல்லாம் சரிண்ணா. இவ்வளவு பெரிய ஆளா எப்படிதான் வளர்ந்த? விஜய் கிருஷ்ணாவை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் என் ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சுடா. விஜய் கிருஷ்ணாவை போட்டு தள்ளது நீதானா? ஏய், கொஞ்சம் பொறுங்கடா. அவன் கேள்விதான் பட்டிருக்கான், இன்னும் பார்க்கல. கூல் டவுன், கூல் டவுன். டேய் கேரி பேக், விஜய் கிருஷ்ணா இல்லடா. இனி இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய தலை விழுந்தாலும் அதுக்கு பின்னால என்னோட ஸ்கெட்ச் இருக்கும்டா. அண்டர்ஸ்டாண்ட்? ஏய் வாடா. சங்கரனை கூப்பிட்டு வர சொன்னாரு, வா. இந்த சங்கர் இல்லடா, அந்த சங்கர் பட எந்திரனாவே இருந்தாலும் என்கிட்ட தான் வந்து ஸ்கெட்ச் வாங்கிட்டு போனோம். நான் வரமா? மரியாதையா வர போறியா இல்லையா? வர முடியாது, வர முடியாது, வர முடியாது.
உங்க மனசுல நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஸ்கெட்ச் வேணும்னா நீங்க என் வீட்டுக்கு தான்டா வரணும். அங்க வந்து என்கிட்ட கெஞ்சனும் கதறனும் தேவைப்பட்டா என் காலை கூட பிடிக்க வேண்டி இருக்கும். அதை விட்டுட்டு அடிச்சு தூக்கிட்டு வந்துருவீங்களாடா நீங்க? டேய் கோபி, கோபி ஸ்கெட்ச் போட்டான்னா மூளை செதறிடும். என்ன தைரியத்துலடா நீங்க என்ன டச் பண்ணீங்க? என் கெப்பாசிட்டி தெரியுமா? அந்த காளியோட மாடருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது நான் தான். அந்த விஜய் கிருஷ்ணாவோட மாடருக்கு பக்கத்துல இருந்து ஸ்கெட்ச் போட்டதும் நான் தான். யூனோ, நம்ம தூத்துக்குடியில அந்த சிவகிருஷ்ணா பண்ற மாடருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறதும் நான் தான். அதை எக்ஸிக்யூட் பண்றதும் நான் தான்டா. யூஸ் பண்ணீங்கடா, என் டேலண்ட்டை யூஸ் பண்ணீங்க. என்ன மாதிரி புத்திசாலி பிறந்தது இந்த மண்ணு என்னைக்கோ செஞ்ச புண்ணியம்டா. என்ன எக்ஸைட் பண்ணுங்க, இன்ஸ்பயர் பண்ணுங்க. வேணும்னா என்கிட்ட ஸ்கெட்ச் வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களா? யூ டேய், சாருக்கு ஸ்கெட்சும் பேப்பர் எடுத்துட்டு வாங்கடா. வேண்டாம், பேப்பர் மட்டும் போறோம். என்கிட்டயே ஸ்கெட்ச் இருக்கு. பசங்கள அந்த சிவா எப்படி தூக்க போறான்னு ஸ்கெட்ச் போட்டு காட்டு கோபி. நான் இன்னும் சொல்ல மாட்டேன். துப்பாக்கியை பார்க்காத. போடுறேன். இது போர்ட் ரோடு. சிவகிருஷ்ணாவுடைய ஆளுங்க ஒருத்தனை துரத்திக்கிட்டு வராங்க. அவன் ஓடுறான், இவங்க துரத்துறாங்க. கரெக்டா ஒரு இடத்துக்கு வந்து நின்னான். அப்பதான் ஒரு திருப்பம். எதிர்பாராவிதமா இன்னொரு பக்கத்துல இருந்து கும்பல் வந்து அவனை ஒரே படம் போட்டாங்க. அவன் அங்க இருந்து தப்பிச்சு வந்தான். அந்த ரெண்டு கும்பல் சேர்ந்து அவனை விரட்டிட்டு போனாங்க. எல்லா பக்கமும் அவனை துரத்த ஆரம்பிச்சாங்க. அவன் ஓட முடியாம தடுக்கி விழுந்தான். அந்த நேரம் பார்த்து சிவகிருஷ்ணா சக்கார்னு என்ட்ரி கொடுத்தான். பறந்து வந்த ஆயுதத்தை வாங்கி அனுமதிக்கல. துடிச்சு பாவம் அந்த ஸ்பாட்லயே அவன் செத்து போயிட்டான். எப்படி இருக்கேன் ஸ்கெட்ச்? அண்ணா, நம்ம முத்துப்பாண்டிய சிவகிருஷ்ணானுங்க மேம்பலத்துக்கிட்ட போட்டு தள்ளிட்டானுங்கண்ணா. சொன்னது நடந்துருச்சே. ஐயோ. கோபி சார், உங்க பெருமையை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சரி, சந்தோஷம். ஆனா இப்போதான் நேர்ல பாக்குறேன். நீங்க ரொம்ப திறமைசாலி. அப்படியா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க உள்ள போலாம். உள்ள வேண்டாம் சார், இங்கேயே எல்லாரும் முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசலாமே. ஓ, ஸ்கெட்ச் எப்பவும் உள்ள போய் தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஆ. புரியுதா? வாங்க. ஓகே. பயப்படாதீங்க. இல்ல. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஃபோன் பண்ண கட் பண்ற, அட்லீஸ்ட் மெசேஜ் கூட இல்ல. சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல பாரு. ஏன் பெரிய ரவுடியோட தம்பிங்கிற திமிரா? ஏய், எங்க அண்ணனை ரவுடின்னு சொன்னா மரியாதை கெட்டுரும். தோடா, ஒரு மனுஷனை நடு ரோட்ல கொலை பண்றவங்கள ரவுடின்னு சொல்லாம காந்தின்னு சொல்லுவாங்களா? ஏய், அவன் செத்ததுக்கு ஊர் முழுக்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. ஹலோ, நான் பொழுது விடிஞ்சதும் உன் கூட தான் சுத்துறேன்னு தெரிஞ்சா எங்க அப்பாக்கு ஹார்ட்டே வெடிச்சிரும். எவன் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லடி. ஐயோ தெய்வமே, ஸ்டாப் பண்றியா? மார்னிங் எங்க அப்பா நடத்தின கிளாஸுக்கே மூளை சூடாகி போச்சு. இப்ப நீ ஆரம்பிச்சேன்னா அது வெடிச்சாலும் வெடிச்சிரும்டா. இப்ப நம்ம ஒரு தியேட்டர்ல மகேஷ் பாபு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி 2 டிக்கெட் அரேஞ்ச் பண்ணா போதும். நம்ம 2 பேரும் ஹாப்பியா போய் பார்க்கலாம். என்ன சொல்ற? சிவா, என்னடா இவ்ளோ கூட்டமா இருக்கு? இன்னைக்கு டிக்கெட்டே கிடைக்காது போல இருக்கு. உங்க அப்பா தான் கமிஷனர் ஆச்சே. அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உள்ள போய் டிக்கெட் வாங்கிட்டு வா. ஏய் சிவா, கியூல நின்னா கழுத்து பிடிச்சு தள்ளுறானுடா. டிக்கெட்டே வாங்க முடியலடா. நீ தாண்டா எப்படியாவது வாங்கி தரணும். ஏய், எனக்கே டிக்கெட் கிடைக்கல, இடையில நீங்க வேற வந்து தொலை பண்ணுங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் மேடம். தம்பி, நீங்க சொன்ன மாதிரி பால்கனி முழுக்க ஃப்ரீ பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்திருக்காங்க. அது பரவாயில்ல தம்பி, எங்கேயா ஒதுக்கி விட்டுறேன் தம்பி. நீங்க மட்டும் பால்கனி எல்லாம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க தம்பி. அப்படியே அண்ணன்கிட்ட நான் கேட்டதா சொல்லுங்க தம்பி. கண்டிப்பா அது சார். போதும் தம்பி. போங்க. நீங்க போங்க. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் தான் உனக்கு? எனக்கும் இருக்காரு எங்க அப்பா. அவர் பேரு சொன்னா நம்ம ஊர்ல ஒரு கப் காஃபி கூட கொடுக்க மாட்டாங்க. ఓం శాంతి శాంతి అనిపించావే
சிவா உன் கூட தனியா படம் பார்க்கறத நினைக்கும் போது எவ்வளோ த்ரில்லிங்கா இருக்கு தெரியுமா?